Hello everyone. நிறைய பேர் போன வீடியோல பொறுமையா பேசு ரொம்ப டங்க் ரோல் ஆகுது அந்த மாதிரி நிறைய கமெண்ட் கொடுத்திருந்தீங்க. एक्चुअली என்னன்னா சின்ன வயசுல இருந்தே இந்த ஸ்பீச் காம்படிஷன் அந்த மாதிரி எதுலயும் பார்ட்டிசிபேட் பண்ணது இல்ல. கொஞ்சம் கேமரா ஷை. சும்மா போட்டோ எடுக்கறேன்னு சொன்னாவே நான் உடனே அட்டென்ஷனுக்கு போயிடுவேன். அந்த மதராச பட்டணம் படம் பார்த்திருக்கீங்களா? அதுல எமி ஜாக்சன் கூட ஒருத்தர் இருப்பாரு. எப்ப பார்த்தாலும் எமி ஜாக்சன் கேமரா எடுக்க போனா உடனே அட்டென்ஷனுக்கு வந்துருவாரு. அந்த கேரக்டருக்கு உயிர் இருந்தா அது நானா தான் இருப்பேன். அதான் இதில் எங்கள் அப்பா வேற எப்பா 12 நிமிஷம் நிற்காம பேசுறியப்பா அதுவே பெரிய விஷயம் இல்லைப்பா அப்படின்னாரு. அப்புறம் தான் பொறுமையாக சொல்லி விளக்குனேன். நிறையா கிளிப்பிங்ஸை சேர்த்தி தாங்கப்பா இந்த ஒரு வீடியோ. அதுவும் மற்றவங்களாம் ஒரு 20 கிளிப் எடுத்தாங்களா நான் சும்மா 50-60 கிளிப் எடுப்பேங்கப்பா அப்படின்னு அப்புறம் தான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணேன். சரி இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி LIC IPO பற்றி பார்க்கலாம். ஐபிஓனா என்ன, அது எப்படி நடக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஐபிஓனா என்னென்னா, இப்போ ஒரு கம்பெனி ஃபஸ்ட் டைம் ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகுதுல்ல, அதோட பங்குகளை மக்களுக்கு விற்குதில்ல ஃபஸ்ட் டைம், அதை தான் நம்ம வந்து ஐபிஓன்னு சொல்லுவோம். எப்போ ஒரு கம்பெனி ஐபிஓ போகும்னா, சப்போஸ் நானே ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு, ஆனால் இன்னும் கொஞ்சம் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு பணம் தேவைப்படுது. அந்த மாதிரி சூழ்நிலையில் நான் என்ன பண்ணுவேன், சில இன்வெஸ்டர்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவேன், இல்லை பேங்க்கில் போய் லோன் கேட்பேன். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் ஐபிஓ. ஐபிஓ மூலிமா உங்கள் கம்பெனியோட ஷேர்ஸை வந்து நீங்கள் விற்றுருவீங்க. அது மூலிமா இப்போ யாராவது வந்து அந்த ஷேர்ஸை வாங்கினா உங்களுக்கு பணம் நீங்கள் திருப்பி கொடுக்க தேவையில்லை. அந்த யார் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து உங்கள் கம்பெனியில் ஒரு ஷேர் ஹோல்டராக மாறிடுவாங்க. வர ப்ராஃபிட்டை நீங்கள் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி எப்போ கம்பெனி வந்து ஃபஸ்ட் டைம் அதோட ஷேர்ஸை விற்குதோ அதை தான் நம்ம ஐபிஓன்னு சொல்லுவோம். இப்போ LIC ஏன் ஐபிஓக்கு வருதுன்னு பார்க்கலாம். LICயோட 100% ஸ்டேக் வந்து கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குது. கவர்மெண்ட்டு தான் LICயோட ஸ்டேக்கை விற்குது. ஏன்னா 2020 ஃபினான்ஸ் மினிஸ்டர் அறிவிச்சாங்க, இந்த மாதிரி பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ்லாம் ப்ரைவேட்டைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு அறிவிச்சாங்க. அதில் ஒரு பங்காக தான் LICயோட பாதி பங்குகளை இப்போ விற்க போகிறாங்க. கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி பப்ளிக் செக்டர் கம்பெனிஸை ப்ரைவேட்டைஸ் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு வந்து நிறைய காரணம் இருக்கும். முக்கியமாக சொல்லணும்னா 2 காரணம். ஒன்று வந்து கவர்மெண்ட்டோட ரெவன்யூவோட அதோட எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருக்கும். அதாவது வரவோட செலவு அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கேஸில் அதோட பேர்டனை குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி ப்ரைவேட்டைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும். இன்னொன்று வந்து என்னென்னா, இந்த மாதிரி ப்ரைவேட்டைஸ் பண்ணி அதுலேருந்து ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி அதை சோஷியல் செக்டார்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு நினைக்கும். அதாவது எஜுகேஷன், ஹெல்த், அதெல்லாம் தானே முக்கியமான செக்டார்ஸு, அதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும். ஸோ இந்த மாதிரி காரணங்கள்னால கவர்மெண்ட் அந்த முடிவெடுக்கும். ஐபிஓவில் முக்கியமாக நடக்கிறது 3 விஷயம். ஒன்று வந்து ஐபிஓக்கு அப்ளை பண்ணுவோம், இன்னொன்று வந்து அலாட்மெண்ட் டே, இன்னொன்று லிஸ்டிங் டே. இதிலெல்லாம் என்னென்ன நடக்கும்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கம்பெனி ஐபிஓக்கு வருதுன்னா அது என்ன பண்ணணும்னா, ஒரு பேங்க் அப்ரோச் பண்ணும். அந்த பேங்க்கும் அந்த கம்பெனியும் சேர்ந்து அந்த கம்பெனியோட மதிப்பு எவ்வளவு அப்படின்னு எவாலுவேட் பண்ணும். எவாலுவேட் பண்ணி அந்த கம்பெனியோட ஒவ்வொரு பங்குகளோட விலை எவ்வளோன்னு நிர்ணயம் பண்ணும். சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ உங்கள்கிட்ட ஒரு லேண்ட் இருக்குது, அந்த லேண்டில் ஒரு பங்கை வந்து நீங்கள் விற்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த ஒரு பங்கு மட்டும் சுமார் ஒரு 6 கோடிக்கு போகும்னு நீங்கள் கணக்கு போடுறீங்க. ஸோ அந்த ஒரு பிளாட் ஆஃப் லேண்டை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 6 பிளாட்டாக பிரித்து ஒவ்வொரு பிளாட்டும் 1 கோடிக்குன்னு விற்கிறீங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற அந்த 6 கோடி அது மூலிமா ரைஸ் பண்ணிடலான்னு நினைக்கிறீங்க. என்ன பண்ணுறீங்க, அந்த ஒரு பாட்டை வந்து 6 பகுதியாக பிரித்து ஒவ்வொரு பகுதியுமே 1 கோடிக்கு விற்கிறீங்க. இது மூலிமா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற 6 கோடியை ரைஸ் பண்ணுறீங்க. அதே மாதிரி தான் இப்போ இந்த LIC ஐபிஓக்கு வரும்போது அந்த கம்பெனியோட மொத்த மார்க்கெட் வேல்யூ எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ LICயோட மொத்த மார்க்கெட் வேல்யூ 6 லட்சம் கோடி. இதில் வெறும் 3.5% அவங்க விற்க போகிறாங்க. அந்த 3.5%க்கு என்ன மதிப்புன்னா 21,000 கோடி. கம்பெனியை வந்து எத்தனை பங்காக பிரித்தா 21,000 கோடி வரும், அந்த ஒவ்வொரு பங்கோட விலை என்னன்னு முடிவு பண்ணுவாங்க. ஸோ இப்போ LICயோட ஒவ்வொரு பங்கோட விலை 902 to 949 சொல்கிறாங்க. அப்புறம் இந்த மாதிரி 22 கோடி பங்குகளாக பிரிச்சிருக்காங்க. இது மூலிமா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற 21,000 கோடி ரைஸ் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பங்கோட விலை 902 to 949, இந்த மாதிரி 22 கோடி பங்குகள் சேர்ந்தால் அவங்க எதிர்பார்க்குற 21,000 கோடி ரைஸ் பண்ணிடுவாங்க. இப்படி தான் அந்த கம்பெனியோட ஒரு பங்கோட விலை எவ்வளோன்னு நிர்ணயம் பண்ணுறாங்க. நிர்ணயம் பண்ணக்கப்புறம் மக்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுவுமே எல்லா ஷேர்ஸும் மக்கள் அப்ளை பண்ண முடியாது, பிரிச்சிருப்பாங்க. LIC பார்த்திங்கன்னா 22 கோடி பங்குகளில் 35% மக்களுக்குன்னு பிரிச்சிருக்காங்க. பாதி வந்து LIC பாலிசி போட்டிருக்காங்களா, அந்த பாலிசி ஹோல்டர்ஸ்க்குன்னு பிரிச்சிருக்காங்க. சிலது வந்து அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸு, அப்புறம் சிலது இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அந்த மாதிரி பிரிச்சிருவாங்க. மக்களுக்கு அலாட் பண்ணது வந்து 35% பங்குகள் மட்டும்தான். அதாவது அந்த டோட்டலாக இருக்க 22 கோடி பங்குகளில் 35% பங்குகள் வந்து மக்களுக்காக பிரிச்சிருக்காங்க. எல்லாருமே வந்து அந்த மே 4 to May 7 டைம் ஃப்ரேம்குள்ளே அந்த ஷேர்ஸ்க்காக அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது ஒவ்வொரு ஷேராக அப்ளை பண்ண முடியாது. அவங்க வந்து ஒரு லாட்டாக பிரிச்சிருவாங்க. அதாவது ஒரு லாட்டில் வந்து 15 ஷேர், 15 தான் வாங்க முடியும். ஒவ்வொரு ஷேராக வாங்க முடியாது. யார் வந்து வாங்குறனாலும் ஒவ்வொரு லாட்டாக தான் வாங்க முடியும். அதாவது 15, 30, 45 தான் வாங்க முடியும். அப்ளை பண்ணி முடிச்சக்கப்புறம் என்ன ஆகும்னா, சில தடவை வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகும், சில டைம் அண்டர் சப்ஸ்கிரைப் ஆகும். ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன்னா என்னென்னா, இருக்கிறதே வந்து 100 பங்குகள் தான் இருக்கும், ஆனால் 300 பங்குகளுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க.
அந்த கம்பெனியோட பங்குகளுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கும், அதனால் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதை வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் என்னென்னா மொத்தமே வந்து 100 பங்குகள் தான் இருக்கும், ஆனால் அதுக்கு 90 பங்குகளுக்கு தான் அப்ளையே பண்ணியிருப்பாங்க. ஸோ சில பங்குகள் வந்து விற்காமல் இருக்கும், அதை வந்து அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகும்போது என்ன ஆகும்னா லாட்ரி பேசிஸில் தான் ஷேர்ஸ் அலாட் பண்ணுவாங்க. ஸோ சில டைம் அப்ளை பண்ணி கிடைக்காம கூட இருக்கலாம். அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த ஐபிஓ வரக்கு முன்னாடியே அந்த கம்பெனி வந்து பேங்க்கோட டைப் வச்சிருக்கும். இந்த மாதிரி அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆச்சுன்னா அந்த விற்காத பங்குகளை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு ஏதாவது ஒரு பேங்க்கு கூட டைப் வச்சிருக்கும். அந்த பேங்க் வந்து அந்த ஷேர்ஸை வாங்கினா மட்டுமே இந்த ஐபிஓ ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். அவங்க விற்கணும்னு நினச்ச அத்தனை ஷேர்ஸும் விற்று முடிச்சாதான் அந்த ஐபிஓ ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். இதில் தான் நம்ம அடுத்த டேட்டுக்கு வரோம். அந்த அலாட்மெண்ட் டே மே 16 வந்து அலாட்மெண்ட் டேவாக சொல்லியிருக்காங்க. அந்த நாளில் வந்து அப்ளை பண்ண எல்லாத்துக்குமே ஷேர்ஸ் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியும். அதாவது இந்த மாதிரி ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் சில பேருக்கு கிடைக்காம போயிருக்கும். ஸோ கிடைக்குமா கிடைக்காதான்னு அந்த மே 16 தேதியில தான் தெரியும். சப்போஸ் யாருக்காவது கிடைக்காம போயிருந்தனா அவங்களுக்கு பணம் ரீஃபண்ட் ஆயிரும். அடுத்த நாள் மே 17 வந்து லிஸ்டிங் டேவாக சொல்லியிருக்காங்க. லிஸ்டிங் டேனா அன்றைக்கி தான் அந்த கம்பெனி ஃபஸ்ட் டைம் ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். லிஸ்ட் ஆகும்போது அதோட ஷேர் ப்ரைஸ் அது இஷ்யூ பண்ணையில் இருந்ததில்ல, அந்த 902 to 949 அந்த ஷேர் ப்ரைஸ் இருக்காது. அதோட டிமாண்டு பொறுத்து அதோட ஷேர் ப்ரைஸ் ஏறலாம் இறங்கலாம். சப்போஸ் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன்னா என்ன, அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ்க்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து லிஸ்டிங் டே அன்றைக்கி அதோட ஷேர் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். சப்போஸ் அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருந்ததுன்னா அதோட லிஸ்டிங் டேல அதோட ஷேர் ப்ரைஸ் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் ஐபிஓ வச்சு சில பேர் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பிளான் பண்ணுவாங்க, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பிளான் பண்ணுவாங்க. ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னென்னா ஐபிஓக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க, லிஸ்டிங் டே அப்போ வந்து ஷேர் ப்ரைஸ் அதிகமாக இருந்ததுன்னா அந்த ப்ராஃபிட்டை மட்டும் எடுத்துகிட்டு லிஸ்டிங் டே முடியும் போது அதை விற்றுட்டு போயிடுவாங்க. அதை வந்து லிஸ்டிங் டே கெயின்பாங்க. அது சும்மா ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். சப்போஸ் அவங்க வந்து அப்ளை பண்ணும்போது இப்போ வந்து 949 ருபீஸ்க்கு வாங்கியிருக்காங்க, லிஸ்ட் பண்ணும்போது அதோட ஷேர் ப்ரைஸ் வந்து 1000 இல்லை 1100 போல் இருந்ததுன்னா அவங்களுக்கு அது லாபமாக இருக்கும். அந்த லாபத்தை மட்டும் எடுத்துகிட்டு அவங்க வந்து வாங்கின ஷேர்ஸை விற்றுருவாங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு அந்த கம்பெனி மேலே நம்பிக்கை இருக்கும், ஃபியூச்சரில் அந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு அவங்க நம்புவாங்க. அதனால் லிஸ்டிங் டே அப்போ ஷேர் ப்ரைஸ் குறைஞ்சாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி அவங்க கண்டுக்க மாட்டாங்க. வாங்கின பங்குகளை அவங்களே அப்படியே வச்சுருப்பாங்க. போக போக அதை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்து ப்ராஃபிட் வந்தால் ப்ராஃபிட் எடுத்துக்கலாம்னு நினைப்பாங்க. அதுதான் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இதுக்கு ஒரு குட் எக்ஸாம்பிள் என்னென்னா எம்ஆர்எஃப் லிஸ்ட் பண்ணும்போது அந்த கம்பெனியோட ஒரு பங்கோட விலை ஏதோ 10-11 தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்து அந்த கம்பெனியோட ஒரு பங்கோட விலை 72,000 சம்திங் இருக்குது. ஸோ அப்போ வாங்கி இந்த கம்பெனி மேலே நம்பிக்கை வச்சு அந்த ஷேரை அப்படியே வச்சுருந்தாங்கன்னா இப்போ வந்து அவங்க ஒரு குரோர்பதியாக தான் இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி தான் இந்த ஐபிஓ யூஸ் பண்ணி சில பேர் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பிளான் பண்ணுவாங்க, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பிளான் பண்ணுவாங்க. அவ்வளோதான் கைஸ், ஐபிஓ பற்றி எல்லாமே சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.